கஜானனம் பூதகநாதி சேவிதம் கபித்த ஜம்புவலசாரபஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஹரி ஓம் நமோ நாராயணாவிருக்க நமக்கொரு குறையும் இல்லையே. பாலவம்பை வளரும் ஐயப்பன் நம் அருகினில் இருக்க நமக்கொரு நாளும் எந்த குறைகளும் இல்லையே. ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே, உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு. தாயே சரஸ்வதியை தப்பாமல் எங்கள் நாவில் அம்மா நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய். சரி தாயே கேள்வன்கிறவை கொண்டு இவ்வுலகில் அடியார்கள் பாட, தாயே கேள்வன்கிறவை கொண்டு உலகில் அடியார்கள் பாட வந்து உதவி செய்வாய் எங்கள் வாழ்க்கில். செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே வாவா ஸ்ரீ மகா லக்ஷ்மி வாவா. இந்த அடியேன்களின் மனத்திலும் செயலிலும் அம்மா நாங்கள் செய்கின்ற தொழில்களிலும் இம்மானைகளிலும் என் தாயே ஸ்ரீ மகாலட்சுமி நீ எனக்கு முன்னிற்க சுவாகா. யாரை நானும் மறந்தாலும் மறந்தாலும் ஐயா என் குருவை மறப்பதில்லை மறப்பதில்லை. யாரை நாங்கள் மறந்திட்டாலோ மறந்திட்டாலோ மறந்தாலோ என் குருவை மறப்பதில்லை இல்லை மறப்பதில்லை. அண்ணாவி மலர் பாதம் அடியன் ஒரு நாள் மறவேன். குருவை வணங்காத சீடரெல்லாம் குடத்தில் ஆகப்பட்ட இருளது போல் குருவை வணங்குகின்ற சீடரெல்லாம் அந்த சீடரெல்லாம் குன்றுமாரை மேல் தெரியும் விளக்கோழி போல் அந்த விளக்கோழி போல் அடியோடி
இந்த உலகத்தில சரி மனிதனாக பிறந்து விட்ட நம்ம எல்லோருக்கும் ஆமாம்மா மாதா பிதா குரு தெய்வம் அருமையாக முன்னோர்கள் அற்புதமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அடே அப்பா சரி. அப்புறமா நமக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார் தெய்வம். ஆமாம்மா இல்லையா? உண்மை. ஒரு மனிதனுக்கு சரி தாய் தந்தைகள் தாயும் தந்தையுமாய் இருந்து ஆமா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது இயல்பு. உண்மைதான். ஆனா என்னை பெற்றெடுத்த என் மாதா பிதா சரி என்னை வெற்றி எடுத்து பேணி காத்து வளர்த்து ஆளாக்கி பள்ளியிலே சென்று சில கல்விகளை கற்பிக்க வைத்து ஆமாம்மா அங்கு சென்று கற்ற கல்விகள் போராதென்று சரி அவர்கள் கற்றுக்கொண்ட கதை வரலாறுகளை எனக்கு ஒரு தொழிலாக விலிசையாய் கற்றுத்தந்த அம்மா சவளைக்காரன் குளம் நம்பி நடார் சரி மாதா முத்தலட்சுமி அம்மாவுடைய திருவடியை போற்றி பணிந்து வணங்கி கொண்டு அதாங்க சொல்றேன், யார மறந்தாலும் மறக்கப்பா குருவ மறக்காதே மறக்காதுங்கப்பா இல்லையா? ஆமாம்மா நிற்க சரி. இந்த உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் குருவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டோம். ஆமா சபை வணக்கம் சொல்ல வேணாமா? நிச்சயமாக சபை வணக்கம் சொல்லியே ஆக வேண்டும். நான் அன்னைக்கே சொல்லுவேன். என்னம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி லட்சியத்தோடு வந்த ஊர் இந்த லட்சுமிபுரம். ஆமா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இல்லாத கோயிலே கிடையாது. உண்மை உண்மை. எத்தனையோ கன்னியாகுமரி மாவட்டத்துல போய் நம்ம எத்தனையோ கோயில்களை பாக்குறோம். ஆமா ஊர்களை பாக்குறோம். சரி ஆனா என்ன எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு. ஆமா இந்த ஊருக்கு எல்லா கோயில்களும் அமைவது சிறப்பு. உண்மை உண்மை. அமைந்தது சிறப்பு. சரி. ஆக என்ன எல்லாம் கற்றுக்கொண்டாலும் மனிதன் சரி கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா இந்த வகையில சரி முன்னோர்களும் இன்னோர்களும் சொல்லி வைத்த வாசகத்தின்படி மரகப்பா அருள்மிகு சரி செங்கிடாய்க்கார சுவாமி வீரன் பொன்காத்த பெருமாள் அருள் காத்த பெருமாள் இருள் காத்த பெருமாள் பொன்காத்த பெருமாள் செங்கிடாய்க்கார சுவாமி அப்படின்னா சரி உலகத்துல வந்து நம்ம எவ்வளவோ சாமிகளை கும்பிட்டு இருக்கிறோம். ஆமாம்மா. ஆனா அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? சுடலமாட சுவாமி மன்னராஜா எல்லா தெய்வங்களையும் இறைவன் தான் படைத்தார். ஆமா. இருந்த போதிலும் சரி சிவனுக்கு திருமணம் செய்வதற்கு கைலையிலிருந்து அவர் செல்லுகிற போது ஆமா கைலையை காவல் செய்வதற்கு யார் வருவார்கள்? வீரன் வர வேண்டும் அல்லவா? அப்படிங்கிறதுக்காக இந்த சாமியை படைச்சிருக்காங்க. அடே அப்பா. அப்ப எவ்வளவு வீரம் எவ்வளவு சர்வாதிகாரம். கைலாசம்னா சாதாரண கைலாசமா? பொன்னு வெள்ளி இருக்கிற கைலாசம் காக்கன்னா சாதாரண ஆள் காக்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் படைத்த இந்த வீரன் செங்கடக்கார சுவாமி சரி திருக்கோவிலில் அடே அப்பா அதாவது முக்கியமா என் அருமை தம்பிகள் யாரம்மா? சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் அருமை சகோதரன். அடுத்தபடியா தம்பி மகேஷ். சரி மகேஷ் அப்படின்னா ஆமா மகேஸ்வரன் ஆகிய ஆண்டவனுக்குத்தான் மகேஸ்வரன் பேர் வச்சு. ஆமா மகேஸ்வரனா மகேஷுக்கு புள்ளதான் ஐயப்பர், ஐயப்பருக்கு தந்தை தான் மகேஷ், மகேஸ்வரன். ஆக சரி அருமை தம்பிகள் ஆமா என்னதான் அவங்க வந்து கொடை விழா நடத்தணும்னு ஒரு ஆசைப்பட்டா கூட சரி எங்க அக்கால தான் நாங்க கூப்பிடணும், எங்க அக்கா வரணும், எங்க அக்காளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆமா அப்பதான் எங்களுக்கு தங்கு தடை இல்லாம நடக்கும்பா. சரி ரெண்டு பேரும் ரொம்ப பாசக்காரங்க. ஆமா ஒரு வலது கண் என்றால் ஒரு இடது கண். ரெண்டு பேரும் ரெண்டு கண்களை போன்றவர்கள். எது நடக்குமோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அருமை தம்பிகளால் நாம் எங்கே பாடுவதற்கு ஒரு வாய்ப்பினை அள்ளி தந்தார்கள். சரி அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த குடும்பத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரியர்கள் தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் வருங்கால தூண் கல்கள் ஐயோ எல்லாரும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அருமையான என் மகன் பாத்தீங்களா பக்த கோடிகள் பூசாரி பொன்னுவேலு. ஆமா வேல் வேல் வேலுன்னா செங்கடாக்காரன் திரவியம் காத்தவன். ஆமா திரவியம் காத்தவனுக்கு பூசை வைக்கிறதுக்கு பொன்னுவேலு. பாத்தீங்களா இவ்வளவு பொறுப்பு. என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் இதெல்லாம் என்னம்மா தானாக அமைகிறது. ஆமோ அருமையான பூசாரி. சரி அதுக்கு முன்னோடியா இருக்கிற அருமை முருகன். ஆமா அவன் பாருங்க அப்பவே வந்துட்டான் வீட்டுக்கு. என்ன நம்ம வரலையா 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 ஐயாவுக்கு கதை பாடணும் சீக்கிரம் வாருங்கன்னா இருக்க மாட்டான் ஐயா. இதுல போன கொடை கொடுக்கறப்போ சரி அதாவது சாமி வந்து அருளாகி ஆடி பாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே. ஆமா சாமி வந்து உண கொடுக்கல கிடா அப்படிங்கிற உடனே சரி அப்படியே கபாலக்காரி அம்மா வந்து ஒரே வார்த்தை உண்மை உண்மை என்னப்பா குறை வச்சிருக்கோ. ஆமா கேக்குறதுக்கு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு. இது பெரிய ஆச்சரியம் அதிசயம்னு கூட சொல்லலாம். உண்மையில ஆமா இத்தனை பண்புகள் நிறைந்த இந்த ஆலயத்திலே சரி பாடுவதற்கு நல்ல வாய்ப்பினை அள்ளி தந்த கண்கண்ட தெய்வமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உற்றார் பெற்றார் உறவின் முறையார் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து சரி நல்லதொரு ஒலி
அடே அப்பா நமது அருமை தம்பி மாணிக்கம் தான். பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சரி, சுரேஷ் சவுண்ட்ஸ் உரிமையாளர் ஆபரேட்டர். மாணிக்கத்தை கூட விலை போடலாம், இவரை விலை மதிக்கவே முடியாது. அதாவது உண்மையை தான் பேசுவான், ஆ, சொல்றதுதான் செய்வான். உண்மை உண்மை. நம்ம மகேஷ் எப்படியோ அதே மாதிரி தான் சுரேஷ். அதே மாதிரி தான் அந்த ஆளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். பின்னால ஒண்ணு முன்னால ஒண்ணு கிடையாது. அவருக்கு தெரியாது, அதாவது ஒரு வார்த்தை பொய்ங்கிற வார்த்தையே தெரியாது. அருமையான ஒரு அற்புதமான ஒரு சவுண்ட்ஸ் உரிமையாளர். ஆமா, அவருக்கு எங்கள் அன்பான நன்றி வணக்கத்தை தெரிவித்து, சரி, நல்லதொரு நாதஸ்வர கலைஞர்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து, அண்ணாயிமார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்கள் மத்தியிலே பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேருசினி கையை தூக்குற அந்த குட்டி கையை இழுத்து விட்டுட்டா. நாம் பாடுகின்ற பாட்டில் பல பிழைகள் இருக்கலாம். என்ன பிழைகள் எல்லாம்? சொல் குற்றம், கதை குற்றம், பொருள் குற்றம், மேலதாள குற்றம், இசை குற்றம், இருப்பின் குற்றம். எந்த குற்றங்கள் இருந்தாலும் குற்றம் குறை நீக்கி குணம் காண வேண்டுகிறோம். சரி, சிவதா ஆடியோ வீடியோ. ஆமா, அருமையான என் அன்பு சகோதரன் சபாஸ். அவர் வேற ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஆமாம்மா, இன்னைக்கு பாருங்க இந்த செங்கடாக்கார சுவாமியினுடைய மகிமை. ஆமா, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் உலகம் எல்லாம் தெரியணும்லங்க. ஆமா, அந்த வாய்ப்பை நம்ம செங்கடாக்கார ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் தான் கொடுத்திருக்காரு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அதனால சிவதா ஆடியோ வீடியோ அருமை சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்து, நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஜான்சி ராணி ஆகிய நான் உங்கள் மத்தியில் சாஸ்தாவின் திருவள்ளாற்றை பாட துவங்குகிறேன். பாடுங்கம்மா. முக்கியமா என்னம்மா, நம்ம 3 சாமிக்கு பாட வேண்டி இருக்கு. பாடுங்க. அதனால கொஞ்சம் ஷார்ட்டா அழகா போயிட்டு இருப்போம். சரிம்மா. ஹரிகரன் புதல்வனான ஆதி கொண்டையன் பேரில் சரி உரியதோர் தமிழினாலே உகந்த நான் கதையாய் கூற திரிபுரம் எரித்தோர் மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்த கரிமுகம் ஆழ்வார் தொந்தி கணபதி காற்பதாமே. நின்றரக்கன் சரி விரலால் தூண்ட வரங்கள் வாங்கி செய்ய சிவனார்தனை விரட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல தையல் வடிவாக பெண்கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த அப்படி ஐயன் பிறந்த கதையை பாட ஆனை மாமகவன் காற்பதாமே. பாண்டவராகனம் புடை நெருக்க மங்கை உமையவள் அருகே இருக்க அந்த தானாகிய பொண்ணு கைலாசத்தில் தக்க சிவன் மலம் கொலவேருந்தார் அசுரரும் பாதாளத்தில் சக்கரத்தால் முயல் மண்டல சக்கரத்தால் பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே இருந்தார் அசுரர்களும் பாதாளத்தில். அடே அப்பா, இருசு முகில்வரன் சக்கரத்தால பாட்ட முடிச்சிட்டாங்க. சபாஸ் சபாஸ். அதாவது பாருங்க, என்னமா கைலாச வலையில் சரி ஆதி சிவனாக சக்தி சிவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 33 தேவர்கள், 48,000 ரிஷிவர்கள், சங்கத்தார்கள், சபையத்தார்கள், தானவர்கள், அதாவது கிம்பருடர், கிணநாதர்கள், சித்த வித்யாதர மகரிஷிகள். ஆமாமா, இறைவனடியை தொழுது பணிந்த தேவர்கள் சாகாத வரம் கேட்டார்கள். அடேயப்பா, அப்படின்னா பகவான் என்னவா சொன்னார்கள்? பாருங்கள் தேவர்களே, வந்து விட்டோம் ஐயா. சாகாத வரம் வேண்டுமா? ஆம் தேவா. திருப்பார் கடலில் சென்று தேவாமிர்தம் கடையுங்கள். அப்படி கடைந்தால் என்ன பிறக்கும்? முத்து போன்ற அமிர்தம் பிறக்கும். அதை சாப்பிட்டால் என்ன ஆகும்? என்னைக்கு சாகாம இருப்பீங்கப்பா. அப்படியா சுவாமி? ஆமா. ஏ காசிமணி, ஏய் உன்னதாம்பா. ஏ ஒத்த ஜட, ஏ ரோமு, ஏ சோமு, எல்லா தேவர்களும் சென்று எல்லாரும் வாருங்கோ. நம்ம அலைகடலிலே வந்தாங்க. வந்து என்னமா செய்தாங்க? அந்த சத்தா சமுத்திரமாகி அலைகடலை தாடியாக சமைத்தார்கள். சரி, சபைத்து என்னமா செய்தாங்க? மகேந்திரகிரி மலையை மத்தாக்கிட்டாங்க. அடேயப்பா. அப்புறம் ஆதிகேசன் என்று சொல்லக்கூடிய அரவத்தை பிடித்து கைராக்கினார்கள். சூரியனை சில்லாகவும் சந்திரனை அடையாக கொண்டு அவரது கடை எத்தடித்தாங்க பாத்தீங்களா? ஆமாம்மா. பாம்பை பிடிச்சு கைராக்கினாங்க. உண்மை. பாம்பு வாயில விஷம் வருது. ஐயோ தம்பி, பாம்பு வாயில விஷம் வருகிறது. இந்த விஷம் நமது மீது பட்டு விட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம்ப்பா. செத்துருவோம். ஏ தம்பி, எல்லாரும் பாம்பு வாழை பிடிச்சுக்கோ என்று தலையை பிடிக்க யார கூப்பிடுறது? சரி, ஏ என்னன்னா
பாம்ப வாழை பிடிக்கிறது நாம பிடிச்சா தலையை யார் பிடிப்பா? ஏ பாதாள உலகத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் அசுரர்கள். அவர்களுக்குத்தான் மூர்க்க குணம் முரட்டு சுவாகம் உள்ளது. அவர்களை தான் நாடி செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது சரி முதல் கடைந்த அமிர்தம் எங்களுக்கு வேணும் நாங்க. உண்மைதான் தருகிறோம் என சம்மதித்து சரி தேவர்களும் அசுரர்களுமாக சென்று ஆமா தேவர்கள் பாம்பினுடைய வாலை பிடிக்க அசுரர்கள் பாம்பினுடைய தலையை பிடிக்க இருவரத்தோர் இழுத்து கடைகிறாங்க. அப்படி கடைகின்ற போது என்னமாக இருக்கிறது? முதல் கடைந்த அமிர்தமாதில் உத்தவள் வாகனம் வந்து பிறந்திடுமா? முதல் கடைந்த அமிர்தமாதில் உத்தவள் வாகனம் வந்து பிறந்திடுமா? இரண்டான அமிர்தமாதில் சரி லட்சுமியாள் சொல்ல சொல்ல பிறந்தாள். மூன்றான அமிர்தமாதில் முத்து போல அமிர்தம் வந்து பிறந்திடுமா? தேவர்களும் அசுரர்களுமாக இழுத்து கடைந்தார்கள் அல்லவா? ஆமா. முதல் கடைந்த அமிர்தத்துல கழுத பிறந்துருச்சு. என்ன சத்தம் இது? இந்த கழுதை நமக்கு எதற்குடா? என்ன பார்த்தா கழுதைன்னு சொல்றீங்க? அலைகடல்ல பிறந்த கழுதை நமக்கு எதுக்கு? அப்படி சொல்லுங்கண்ணா. சரி, இந்த கழுதை என்ன பண்ணலாம்? இந்த கழுதைய மூதேவிக்கு வாகனமா போன அனுப்பி வைத்தார்கள். சரி யோசனை. ஆமா. இரண்டாவது கடைந்த அமிர்தத்தில் மகாலட்சுமி அம்மா பிறந்தாங்க. அந்த லட்சுமி என்ன செய்தாங்க? வில்லிலும் விளக்கிலும் நல்லவர் உள்ளத்திலும் நாடி செல்வாய் அப்படியே அனுப்பி வைத்தார்கள். மூன்றாவது கடைந்த அமிர்தத்தில் சரி முத்து போட்டு அமிர்தம் பிறந்தது. தேவர்கள் எங்களுக்கு என்று எடுத்தார்கள். அசுரர்கள் அந்த அமிர்தத்தை பிடுங்கினாங்க. அடித்து பறித்து தேவர்களை படிச்சு ஆடி ஆடி ஆடியோ அம்மா அடிக்காதுங்கப்பா. அடிக்காதீங்க கொடிக்காதீங்க அடிக்காதுங்கப்பா. அடி அடி என்று அடித்து சரி அமிர்தத்தை பறித்து கொண்டு விட்டார்கள். தேவர்கள் துடித்தார்கள். அடியால் அவதிப்பட்ட தேவர்கள் யாரை நினைத்து முறையிட்டார்கள்? யாரை நினைத்து முறையிட்டார்கள்? ஏ கண்ணா மதுசூதனா கபட நாடகா கார்மேகவண்ணா மாயோனே ரிதிகேசா ஆலிலை மேல் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா அமிர்தமாதை வாங்கித்தாரு சீதாராகவா அமிர்தமாதை வாங்கித்தாரு சீதாராகவா ஆலிலை மேல் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா அமிர்தமாதை வாங்கித்தாரு சீதாராகவா கண்ணா கண்ணா அமிர்தமாதை வாங்கித்தாரு சீதாராகவா ஐவேரை காத்ததொரு ஆளிவர்ணனே ஆளிவர்ணனே அமிர்தமாதை வாங்கித்தாரு மேகவண்ணனே அமிர்தமாதை வாங்கித்தாரு மேகவண்ணனே குன்று தன்னை குடைபிடித்த கோபாலராமா கோபாலராமா அமிர்தமாதை வாங்கித்தாரு அச்சுதராமா அமிர்தமாதை வாங்கித்தாரு அச்சுதராமா குன்று தன்னை குடைபிடித்த கோபாலராமா கோபாலராமா அமிர்தமாதை வாங்கித்தாரு அச்சுதராமா அமிர்தமாதை வாங்கித்தாரு அச்சுதராமா கண்ணாக வடநாடகா மதுசூதனா ரிதிகேசா கார்மேக வண்ணா அநாத ரட்சகா ஆமா ஆபத் காத்தவா அடியவர்கள் துயரை அகற்றும் பெருமானே சரே அலைகடலில் பிறந்த அமிர்தத்தை இந்த அசுரர்கள் பறித்துக் கொண்டு விட்டார்களே ஐயோ பாவம் நாங்கள் யாரிடத்தில் கேட்பது ஆமா என்று தேவர்கள் சரே கண்ணனை நினைத்து முறையிட்டார்கள். கண்ணனை முறையிட்டன் கண்ணன் வராமல் இருப்பாரா? பார்த்தார் கண்ணன். வந்து என்னமா செய்தார்கள்? அசுரர்களால் தேவர்களுக்கு எடுக்க வந்து விட்டது. ஆமா. இந்த அசுரர்களை மயக்க வேண்டுமே ஆனால் சரி மது மாது சூது இந்த மூன்றுக்குமே மயங்குவார்கள். மதுவை கொடுத்து மயக்க கூடாது, அது பெரிய பாவம். சூதாட்டத்தால் வெல்லக்கூடாது, அது பெரிய தோஷம் என்று சரி மாயனாகிய கண்ணன் எப்படி கோலம் கொண்டார் தெரியுமா? எப்படி கோலம் கொண்டார்கள்? கண்ணன் ஒரு மோகினி பெண் ஆனார். கருதிய அசுரரிடம் வாரார். கருதிய அசுரரிடம் வாரார். கண்ணன் ஒரு மோகினி ஆனார்.
கருதிய சூரரிடம் வாரா கருதிய சூரரிடம் வாரா காலில் சலங்கை ஒலி ஒலிக்க ஒலிக்க கை வீசி நடந்து அங்கே வாரா அப்படியே கை வீசி கண்ணன் அங்கே வாரா அன்னம் போல் நடையா ஆசார கைகள் வீச்ச ஆசார கைகள் வீச அன்னம் போல் நடையா ஆசார கைகள் வீச்சா ஆசார கைகள் வீச இடைய செய்ய நடந்து நடந்து இளையாள சூரரிடுவாராள் போடு இளையாள சூரரிடுவாராள் அப்படி போடு ஆமா கண்ணனாகிய மாயவன் சரி 16 வயதுடைய அடே அப்பா பருவ பெண்ணாக வேடம் தாங்கி சரி கடல் சபையில் வர்றார். வந்து என்னமா செய்தார்கள்? கண்ணன் வரக்கூடிய அந்த அழகான செயலை சரி அசுரர்கள் பார்த்தா பார்த்து என்ன செய்தார்கள்? ஏன்னா அசுரர்கள் கையில அமிர்தம் இருக்கு. ஆமா பெண்ணு அங்க வர்ற வந்துகிட்டு இருக்கா. அசுரர்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்ணை கண்ட உடனே அசுரர்கள் திசை மாறுகிறது. ஏ தம்பி என்னன்னா ஏ நீ நிறுத்து, நான் தம்பியை கேட்கிறேன். தம்பி கிட்ட வச்சுக்கோ. சொல்லுங்க அண்ணே. அத ஒரு பர்றார் பொண்ணு வர்றா. ஆமாண்ணே அழகா இருக்கா. என்னதாண்டா பாத்துட்டு வர்ற? இங்கதான் பாக்குறானே. ஒண்ணு பாக்குறாளா? ஆமாண்ணே நான் அழகா இருக்கேன். எதுக்குடா அப்படி சொல்ற? நான் அழகா இருக்கிறதுனால பாத்துட்டு வராங்க அண்ணே. இப்படி தாண்டா ஒவ்வொரு தரம் அவரவரே நினைச்சுக்கிறாங்க. டே தம்பி அண்ணா நீ என்ன நினைக்கிற? அண்ணா பெண்ணுங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனாலதான் நான் பெண்ணே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ பெண்ணே பாரு, நீ அவ கண்ணே பாரு. ஆமாண்ணே. சின்ன பயல் என்னன்னா ஏல கூட்டத்துல நான் தானடா மப்பு மந்தாரமா நல்லா அழகா இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன சொல்ற நீ? இப்ப நம்மள தாண்டா பாத்துட்டு வர்ற, என்னதான் பாக்குறான். ஏய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சபையில கண்ணனும் வந்தார். வந்து என்னமா செய்தார்கள்? ஐயா ஐயா நீங்களா யாரு? நாங்கெல்லாம் தேவர்கள். இவங்கெல்லாம் பொல்லாத அசுரர்கள். ஏப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எம்மா அலைகடலில் சென்று அமிர்தம் கடைந்தீங்க. கொத்து போன்ற அமிர்தம் பிறந்தது. சரி பங்கு வைத்து சாப்பிட முடியாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. இருதரத்தோருக்கும் பொதுவாக கிடைத்த அமிர்தத்தை ஆமா பங்கிட்டு சாப்பிட முடியாம சண்டை போடுறீங்க. அதான் பிரச்சனை அம்மா. ஏ அமிர்தத்தை என் கையில தாங்கப்பா, நானே பங்கு வச்சு தந்துடுறேன். ஏய் இந்த பொண்ணை நம்பி அமிர்தம் கொடுக்கலாமா? அண்ணே கொடுக்கவே கூடாது. கொடுக்கவே கூடாது. கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஆமா. ஏய் என்ன தேவாமிர்தம் ரொம்ப ருசியா இருக்கும் அதனால அப்படின்னு சொல்லிருக்கா. பெண் கையினால கொடுக்கலான்னு சொல்றியா? இந்த பெண்ணை பாடுறா, நடையில குலுக்கல மினுக்கல ரொம்ப அழகா இருக்கிறா. அப்படியா சொல்ற? இந்த பெண்ணை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு அமிர்தம் கொடுத்துருவோப்பா என்று கண்ணன் கையில கொடுத்தாங்க. கண்ணனும் அமிர்தத்தை கையில வாங்கினாரு. தேவர்களை ஒரு வரிசையில் அமர வைத்தார். அங்கே அசுரர்களை ஒரு பக்கமாக அமர செய்தார். தேவர்கள் வரிசையாக அமிர்தத்தை பரிமாறிக்கொண்டு வருகிறார். தேவர் வரிசை முடிந்தது. திருமால் கையில் இருந்த அமிர்தமும் தீர்ந்து விட்டது. மாயக்கண்ணன் மாயமாக மறைந்து விட்டார். அசுரர்கள் அண்ணா தம்பி மறுபடியும் தேவர்களை அமிர்தத்தை சாப்பிட்டு முன்கை பின்கை நக்கரா தூக்கு விடக்கூடாது. கொல்லுங்கள் குத்துங்கள் வெட்டுங்கள். இப்படி மறுபடியும் தேவர்களை பிடித்து அசுரர்கள் தாக்கினார்கள். அடிதாங்க முடியாத தேவர்கள் பெருமானாகிய மகாவிஷ்ணு கண்ணனை நினைத்து முறைவிட்டார்கள். நாதியற்றவர்களுக்கு நாதனே துணை என்று சொல்வது போல பார்த்தார் கண்ணன். அந்த நாதனே சொன்னார்கள், இந்த அசுர குலங்களை அடியோடு அழிக்க வேண்டும், வேரோடு பிடுங்கியாக வேண்டும் என்று. சரி தன் கையிலே நீங்காது சுழன்று வரக்கூடிய சுதர்சனம் என்று சொல்லப்பட்ட சக்கராயுதத்தை எடுத்து தன்னை வணங்காத அசுர குலங்களை அடியோடு அழைத்து வரும்படியாக அதற்கு பயந்து சரி பாதாள உலகம் என்ற நாட்டில் யார் யாரெல்லாம் வாழ்ந்திருந்தார்கள்? யாரெல்லாம் வாழ்ந்திருந்தார்கள்? இருந்தார் அசுரர் பாதாளத்தில். பாதாளத்தில் இரு சேவகை வந்த சக்கரத்தால் இருந்தார் அசுரர் பாதாளத்தில். பாதாளத்தில் இரு சேவகை வந்த சக்கரத்தால் மருந்து இருந்ததோ
அரசுரர்களும் ஆமா ஆமாம் மகிழம்படி குருராட்சூதையாள் போடம போடு மன்னவனோ தேவியுமாய் சரிகம பதனிதா மகிழ்ந்த இருக்கிற நாளையிலே நகர்தோ நகர்தோ பாலாலே குறைகள் இல்லை குறைகள் இல்லையே குறைகள் இல்லை வாக்கியத்தால் வாழ்வோம் இல்லை தாழ்வும் இல்லை பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே சரி சதன் என்று சொல்லக்கூடிய ராட்சதனும் சாத்மி என்று சொல்லக்கூடிய பெண் கொடியாலும் கடவன மனைவியுமாக இல்லறிஞ்சிருக்கவே வாழ்ந்திருந்தார்கள். அப்படி வாழ்ந்திருக்கும் போது சகல செல்வங்களை பெற்ற அவர்களுக்கு சரி சந்ததி பாக்கியம் இல்லை. ஐயோ பாவம், குழந்தை இல்லைன்னா பெரும் கஷ்டமாயிற்றே. ஐயோ பாவம், குழந்தை இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, பொன்னை பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் சரி பாக்குறவா என்ன சொல்லுவா, குழந்தை இல்லைன்னா ரொம்ப அப்பா நல்லா இருக்கியா, உன் குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, அதுதான் கேட்பாங்க. பெரிய வீடு வச்சிருக்கியா, கார் வச்சிருக்கியா, சொத்து இருக்கா, அதை யாருமே கேட்கறது இல்ல. கேட்கல இல்ல, கேட்கவே இல்ல. குழந்தை குட்டி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. சரி, அப்ப குழந்தை இல்லாதவருடைய வாழ்வு ஆமா சிறக்காதல்லவா. அடே அப்பா, சரி சிறக்காது. ஆமா, அதனால் இந்த சாத்மி சரி தன் கணவனை பார்த்து சொன்னாள். என்ன சொன்னாள்? பாசைக்கினிய நேசமன்னவா சுவாமி, என் ஆருயிர் பிராணநாதா, என்னம்மா சகல செல்வங்களையும் பெற்ற நமக்கு சந்ததி வாக்கியம் இல்லையே சுவாமி. ஆமா, குழந்தை இல்லைன்னா உனக்கு கஷ்டம்தான், எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. குழந்தை கொடுப்பது நம் கையிலவா இருக்கிறது? எல்லாருக்கும் மேலாக இருக்கும் ஆண்டவன் கையிலெல்லாமா இருக்கிறது. அவரிடமும் குறைய சொல்ல குழந்தை கொடுத்து விடுவார்கள். ஆண்டவரிடத்தில் சொன்னால் குழந்தை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும் என்று அந்த கணவனாகிய சதன் சொன்ன வார்த்தை கேட்டு ஆமா, சாத்மியானவள் எங்கே வருகிறாள்? எங்கே வருகிறாள்?